வழியில காட்டு போற பந்தத்தை எடு. எங்க அம்மாவுக்கு யாரும் அது புள்ள தடுத்து புள்ள நான் வேணாம் ரெண்டு பொண்ணாட்டி முதல்ல கட்டணங்களுக்கு 6 பொண்ணு 6 பொண்ணு ஆம்பளை பிள்ளைன்னு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி வந்தாங்க. அதனால எங்க முதல் பொண்ணு பிள்ளை. அப்போ எங்க வீட்டுல எத்தனாவது பிள்ளை? 7வது பிள்ளை. அப்போ நான் என்ன பிள்ளை? 7வது பிள்ளை. Sai!
தெரியாதுங்க தெரியாதுங்க தெரியாது அதுக்குள்ளார ஒரு புள்ளை உருவாக்கி கொட்டி வெட்டி வெட்டின்னு ஒரு ரூட் உருவாக்கிட்டோம்டா. பாரு பாரு நான் எங்கேயாவது நடப்பது நடக்கட்டும் பயந்து விடாதே. உலகம் உன்னை பாராட்டும் நம்ம இடஒதுக்கீடு கிடைக்கிற வரையில் ஓயாத வன்னிய போராட்டம் ஓயாத வன்னிய போராட்டம். எதற்காக என்ன காரணம்? என்னங்க ஐயோ அனைவரும் குடிமக்கள் விற்பனர்கள் ரிஷிகள் அனைவரையும் யோக்கியவரே நாதாரி பையன் அறிவு தானே வருவாங்க வரவாங்க கம்மியாச்சு எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோம்? ஐயா நான் இல்லையா ஆள் அடையாளம் தெரியல நான் உங்க பக்கம் ஓ நீ இல்ல அனதாப்பி பாதாப்பி எனதாப்பி எனதாப்பி பாதாப்பி
அந்த கொடிய பாதகர்கள் ஆமா புற்படுத்தி சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள். அப்போது என்ன நடந்தது? என்ன நடந்தது? யாரு எங்க அப்பா அம்மா? யாருக்கு உங்க அப்பா அம்மா? எங்க அப்பா அம்மா? யாரு? தந்தை பரமக்கிழமை ஆமா இருவரும் பார்த்து இந்த அசுராக்கள் சம்பு மகரிஷி மற்றும் உள்ள நைவசாரணி வாசிகள் ஆமா அனைவரையும் கொண்டு வந்து ஒரு வேள்வியை நடத்தினார்கள். அதாக யாகா அந்த வேள்வியில் என்றால் அது வேள்வியில் நெருப்பு இருக்குங்க. அக்னி அதான் அக்னி வரும்போது அடுத்தாலும் சார்ந்து ஒரு அடித்து கூட ஆடினா இந்த வசனம் கரெக்டா தெரியும். இப்படிதான் நானும் எவ்வளவோ கத்து கொடுத்தேன். ஆனா நீ பரவாயில்ல கெட்டிக்கார நிற்கிற. ஆமாங்க அதுவே ரொம்ப சந்தோஷம். எனக்கு அக்கினி வண்டியான். ஓ அக்கினி வண்டியான். ஆமா ஆமா என் தந்தையார் என் தந்தையார் யாரு? யாரு உங்க தந்தை? யாருங்க? பரமக்கடவுள். இன்னொரு பேர் என்ன? உங்க தாயாருக்கு வசத்து கொட்டிக்காடு. என் தந்தையாருக்கு இன்னொரு நாமதேவன் என்ன பேருங்க? ருத்திரன். ஓ ருத்திரன். அக்கினி பிறந்த காலத்தினால் எனக்கு அக்கினி வண்டி என் தந்தையார் ருத்திரனுக்கு பிறந்த காரணத்தால் புரியுதா? ஏகதத்தம் பண்ண யார் சொல்லி பண்ண? யார் சொல்லி? எங்க அப்பா அம்மா சொல்லி தான் பண்ண. அதானே பரமக்குடி சொல்லிதான். அப்படி ருத்திரன் சம்பு மகிழ்ச்சியாக வைக்க காலத்தினால் எனக்கு சம்பு அக்னிவன்னியன் என் தந்தையார் ருத்ரனுக்கு பிறந்த காலத்தினால் ருத்ரவன்னியன் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சம்பு யாகத்துல பிறந்ததனால் சம்பு அப்புறம் இன்னொரு அக்னிவன்னியன்
பங்குனி மாசம் திங்கட்கிழமை நட்சத்திரம் பௌர்ணமி திதி சிம்ம நட்சத்திரம் நான் பிறந்தது. ஆமாங்க. இந்த பிறவில தான் இந்த பெரியவில வண்டினா எப்போ வரலாம் ஏகம் அதான் நான் வாரேன். ஓ, திங்கட்கிழமை அன்னைக்கு ஆமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஆமா இது ஒரு சம்பவமான விஷயம். நைப சாரணத்தில் வனத்தில் உள்ள முடிவுகள் அனைத்தையும் சேர்ந்து யாருக்காக பண்ணாங்க? யாருக்காகங்க? எம்மை வளர்ப்பதற்கு அசுராக்களை அழிப்பதற்கு. அழிப்பதற்கு. இப்ப தெரியுதா? தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சு போச்சுங்க. இதுக்கு முன்ன நான் எங்க பிறந்தேன்? எங்க போறீங்க? ஏய் மீட்ரா எப்போ பிறந்தேன்? எப்பங்க? எங்க பிறந்தேன்? இதுக்கு முன்னாடி ஆமா சூரபத்தன் தாருகன் சிங்கமணி சிறுமணியார் அசுராதிகளை அழிக்க கைலாய பரமனுடைய கட்சியிலேயே 6 பொறிகளாக அவதரித்தேன். 6 பொறிகளாக சரவண பொறிகள் தோன்றி கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டு ஆமா என் தாய் சக்தியால் ஆமா 6 முகமும் 12 கரமும் ஆமா 6 முகம் 2 பேர் எடுத்தேன். சரவண 2 பேர் எடுத்தேன். சரவண 2 பேர் எடுத்தேன். கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்ட கார்த்திகை இது முதல் பிறவி. ஓ முதல் பிறவி. ஆமா அது பிற்பாடு கடி குத்து வைக்க போறேன். அப்படி இந்த பிறவிலேயே திங்கட்கிழமை பிறந்தாங்க. எப்ப? எத்தனை மணிங்க? சூரியநாயகர் 4:06. பாப்படி சம்பு வண்டியன் அனைவரை சிறைவிட்டு அந்த அசுராக்களை அழித்ததற்கு பிற்பாடு எனக்கு வீரமணி அது அப்புறங்க. இப்போ 3 வன்னியர். அக்னி வன்னியர், வீரவன்னியர், ருத்ரவன்னியர், ருத்ரவன்னியர், சம்பு. ஆமா இருந்தாலும் ஆமா இன்னும் என்னுடைய பிறப்பு என்ன தெரியலைங்க. அந்த பங்குனி திங்கள் பங்குடி மாதா
என்ன உட்கார வந்தேன் ஒரு இடமா